வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கேபிஒய் பாலா தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஈவென்ட் எல்லாம் நடத்தி தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. இவர் பணத்துல மட்டும் தான் குறியா இருக்காரே தவிர லவ்வருக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இவரோட லவ் அவங்க கிட்ட வெளிப்பத்தாமே இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு கப்பல் வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வராங்க. இவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உண்மையான லவ்னா என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றது தான் முக்கியமான கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கீதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ வரும்போது காந்தியும் கூட்டுவான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் ஒரு ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்காரு. ஆசிரமத்துக்கு வந்த நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசிக்கிட்டே வராரு. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பழகுவார் போல. அடிக்கடி வருவார்னு நமக்கு தெரிய வருது. நீங்க மாத்திரை எல்லாம் போடுறீங்களா, சரியா போடுங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் காந்தியை தானே பார்க்க வந்தாரு. காந்தி மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. காந்தி எங்க போனாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க யாருக்குமே தெரியல காந்தி மிஸ் ஆகுறாருன்னு தெரிய வருது. எப்படியாவது காந்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையை ஏஞ்சல் மாதிரி வந்து யாராவது மாத்துவாங்க, அந்த மாதிரி தான் காந்தி என்னோட வாழ்க்கையை மாத்தினாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2016 நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. காந்தின்ற ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு கண்ணம்மா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தையே பிறந்திருக்காது. இப்போ வரைக்கும் இவங்களோட அன்பு குறையாம இருக்கு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இவர் செக்யூரிட்டி வேலை பாக்குறாருல, கூட வேலை பாக்குறவரு கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதுக்குள்ள எங்க போறீங்க, சுத்தி போடணும் அப்படின்ற மாதிரி சுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. தினமும் சுத்தி போடணுமா வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. இப்ப இவர் இருக்காருல, அதை தான்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சுத்தி போடுறாரு. இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு தான் போனோம், ஹெல்மெட் போடாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரை இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த 2016 நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு கோயில் வாசல்ல இவர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டெட்பூல் கெட்டப்ல தான் இவர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு வேலை வந்துருது. இவருமே அட்டெண்ட் பண்ணி பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. நான் கிளம்பி வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு ஹெட்டா இருப்பாரு. டான்ஸ் ஆடுறவங்க இன்னைக்கு வரல, அதனால தான் அந்த வேலையை இவர் பண்ணிருக்காரு. இப்ப கீதா இருக்காங்கல்ல, நீ எதுக்குடா இந்த வேலையை பண்ணன்னு கேக்குறாங்க. 5000 ரூபாய் கிடைக்கிற வேலை எதுக்கு விடணும்ன்றதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டிய ஒருத்தருக்கு ஹெல்ப் தேவைன்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட காதலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுமா, உங்ககிட்ட சூப்பர் பிளான் இருக்கும்னு சொன்னாங்க, பிளானை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய பிளான் இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் பிளானை பத்தி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு பிளானுக்கும் எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டாரு. ஏதோ அவ்வளவு செலவாகுமா, கொஞ்சம் கம்மியா பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இந்த நபர் கேக்குறாரு. காரு பெட்ரோல்னு நிறைய கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. அதை மீறி இவங்க ஒரு பிளானை சொல்றாங்க. இந்த பிளான் எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், பக்கவா நாங்க பண்ணி தந்துடுறோம். இவ உங்களுக்கு வேலையை பத்தி எல்லாம் சொல்லுவா அப்படின்ற மாதிரி கீதா கிட்ட வேலையை கொடுத்துடுறாரு. இப்ப கீதாவும் பேமெண்ட் பத்தி எல்லாம் பேசிடுறாங்க. இப்ப அந்த அண்ணன் இருக்காருல, எங்களுக்கே இந்த மாதிரி பார்த்து பண்றாருன்னா நீ லவ்வரு, உனக்குலாம் எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, நீ ரொம்ப லக்கின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சர்ப்ரைஸ்லாம் இவங்களை பண்ணிருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு கூட இவங்களோட பர்த்டேவா இருக்கும், அதை கூட ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிருக்க மாட்டாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு கீதாவோட பர்த்டேன்றதை புரிய வைக்கிறாரு. உடனே ஹீரோ இருக்காருல, கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்ப பர்த்டேவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப கேக் எல்லாம் வெட்டி ஊட்டி விடுற மாதிரி வராரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. வேலை விஷயமா யாரோ பேசிட்டு இருக்காங்க போல. இவர் போன்ல மும்மரமா பேசுறதுனால இவங்களுக்கு சரியா கேக்க ஊட்டாம லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல முக்கியமான வேலைன்றதுனால இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை நினைச்சு கீதா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எதுவுமே பண்ண முடியாம அவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்காருல, சில பொருள்லாம் வேணும்ன்ற மாதிரி ஒரு கடையில சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா அந்த கடையில வேற ஒரு கேங் எங்களுக்கு தான் தரணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. காரணம் அவங்க கிட்ட தான் முதல்ல ஹீரோ வேலை பார்த்திருப்பாரு. இப்ப அவங்களை விட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த எட்டு கூட ஹீரோவே இந்த விஷயத்தை பண்ணட்டோன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா எட்டு கிட்ட மணின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. அண்ணா அப்படி விட்டுலாம் தராதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி விடுறா, அவங்க தானே முதல்ல இந்த ஆர்டரை எடுத்தாங்க, அவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் விட்டு தந்துடுறாரு. ஆனா இந்த மணிக்கு மட்டும் ஹீரோவை பார்த்து கோவம் வருது. இந்த பொருள்லாம் நம்ம சொந்தமா வச்சிருந்தா பேச்சு வாங்க தேவையில்ல, சீக்கிரமா அந்த பொருள் எல்லாத்தையும் சொந்தமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நாளாவே கீதா கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத இவர் நோட் பண்ணிட்டாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கேக்க இவர் ஊட்டி விடாம லேட் பண்ணதான் பிரச்சனைன்னு இவருக்கு புரியுது. சாரி மனசுல வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நீ பண்றதெல்லாம் மனசுல வச்சுக்கணும்னா எவ்வளவு வச்சிருக்கணும் தெரியுமான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதான் சாரி கேட்டுட்டேன்ல அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலி மூடுக்கு மாத்திடுறாரு. இன்னைக்கு ஒரு 60வது கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க டான்ஸ் பண்ற மாதிரிலாம் பிளான் இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவருமே ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா 60வது கல்யாணம் ஒருத்தங்களுக்கு நடக்குது பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் கண்ணம்மா வேலை பார்ப்பாங்க, அதாவது காந்தியோட ஒய்ஃப் வேலை பார்ப்பாங்க. அதனால காந்தியும் இந்த இடத்துக்கு வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க கண்ணம்மா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நம்மளுக்கும் பசங்க இருந்தா நமக்கும் இப்படி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் ஆசையா இந்த விஷயத்தை கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா ஹஸ்பண்ட் முகமே மாறிடுது. ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நம்மளால நிறைவேற்ற முடியலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தை இல்லன்றதை நினைச்சும் ஃபீல் பண்றாரு. இப்ப நைட்டு நேரம் காந்தி உட்காந்து யோசிச்சு பாக்குற மாதிரி இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த கிராமத்திலேயே பெரிய ஆளா தான் காந்தி இருப்பாரு, அதாவது ஜமீன் வீட்டு பையன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கல்யாணம் எப்படி பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கான்னு கேட்கறாரு. அதெல்லாம் நிறைய ஆசை இருக்கு, 2000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்லயே 2000 பேர் இல்லையன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பக்கத்து ஊர்ல இருந்தாவது வர வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆசை வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்னா இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்றது ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்துருது. அதனால 2 பேர் வீட்லயும் கண்டிப்பெல்லாம் ஏற்படுது. அதை மீறியே இவங்க 2 பேர் பழகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காந்தின்ற மாதிரி கையில பச்சை குத்தி இருக்காங்க. நம்ம 2 பேர் சேர்றது கஷ்டம், நீங்க பேசாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உன் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், நம்ம 2 பேர் ஓடி போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரோட அப்பா இவருக்கு பைக்லாம் வாங்கி தந்திருப்பாரு. அதை கூட நம்ம எடுத்துக்க வேணாம், நம்ம மட்டும் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. வந்தவர் ஒரு கோயில்ல வச்சு இவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க, அது எதையுமே நிறைவேற்ற முடியலன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே இவங்க சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபோட கனவை நிறைவேற்றல, இப்பயாவது நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் கூட ஒருத்தர் வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பேன், அவரும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தானே அந்த ஈவெண்ட்டை நடத்தி தந்தாரு. ஹீரோவை பார்த்தே நம்மளோட 60வது கல்யாணத்தையும் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சு ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பிளான் எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே பிளானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கண்ணம்மா இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டாங்கல்ல, அது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு பெரிய பிளானை சொல்லிட்டாரு, இது மூலியமா நிறைய காசை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு கூட்டி பாரு அப்படின்ற மாதிரி கீதா கிட்ட சொல்லிட்டாரு. கீதாவும் 42 லட்சம் ரூபான்னு சொல்றதுக்கு வராங்க. ஆனா இவர் தடுத்துறாரு. 50 லட்சம் ரூபாய் தாங்க பண்ணிரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. 8 லட்சம் ரூபாய் ஏமாத்தலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதெல்லாம் கீதாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட இல்லல்ல, அவங்களுமே கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணி நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவங்களாம் திரும்பி வரமாட்டாங்க, சும்மா நம்ம கிட்ட பேசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சாங்க நமக்கு காட்டுறாங்க. 60 வயசு ஆயும் 2 பேருமே ரொம்ப லவ்வோட இருந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஆசையா பேசுறாங்க, பழகுறாங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வேலையில தான் ரொம்ப மும்மரமா இருக்காரு. இது ரெண்டுத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. பிஎஃப் சேவிங்ஸா 2 லட்சம் ரூபாய் இருக்கும், மீதி காசை ரெடி பண்ணோன்ற மாதிரி கூட வேலை பார்க்குற நபர்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் இருக்கார்ல, நமக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம், வேணா விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட என்னோட ஒய்ஃபை பெருசா எதுவுமே கேட்டதில்ல, சாரி வேணும் அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. அவ அந்த இடத்துல கேட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா போயிருச்சு, எப்படியாவது இந்த விஷயத்த நான் நிறைவேற்றியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த காந்தியோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் பெட்டியை மட்டும் தந்திருப்பாங்க. பெட்டிக்குள்ளதான் டாக்குமெண்ட் எல்லாமே இருந்திருக்கும். இத்தனை வருஷத்துல டாக்குமெண்ட்டை எடுத்துக்கவே மாட்டாரு. இப்ப டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. என்னது இவ்வளவு பெரிய இடம் உங்களுக்கு சொந்தமா இருக்கான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, நாங்க ஜமீன் குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, இதை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், அது மூலியமா இந்த விஷயத்த பக்கவா பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அந்த இடத்த பார்க்க போனோம்ல, அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஒய்ஃபு கிட்ட வேற ஒரு சாக்க சொல்லிடுறாரு. ஏன்னா பண்ற வரைக்கும் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே இந்த இடத்தெல்லாம் வித்திருந்தா நீங்க வாட்ச்மேன் வேலை பார்த்து கஷ்டப்படாம இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் வந்தேன், அவங்களோட விஷயத்தை யூஸே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் யூஸே பண்ணல, என் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றணும்ல, அதுக்காக தான் இதை எடுக்கணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பெருசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கு பக்கத்துல தான் இடம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. பக்கத்துலலாம் இல்லப்பா, இதுதான் அந்த இடமேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுதான் அந்த இடமா? அப்ப இவர் போய் சொல்றாரு போல, டாக்குமெண்ட் ஃபேக் போலன்னு யோசிக்கிறாங்க. இல்லப்பா, டாக்குமெண்ட்லாம் உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, கால் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க.
செக் பண்ணவர் இது அவரோட இடம் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒரு லாயரை வச்சு பேசுங்க, அங்க ஒரு லாயர் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த லாயர் மூலியமா இவங்களுமே பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவர் தான் ஏமாந்து வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. வேற ஒருத்தங்க ஏமாத்தி வித்திருக்காங்க. இப்ப இவருமே அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த ப்ராப்ளத்தை பேசி முடின்ற மாதிரி பையன் கிட்ட அப்பா சொல்லிட்டாரு. இப்ப பேசி ப்ராப்ளத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பில்டர்ஸ் ஓனர் இருக்கார்ல 10 தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல 10 பத்தாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி நீங்களே யோசிச்சு எவ்வளவு வேணும்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே யோசிக்கிறாரு. ஒரு 90 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ அவர் கோடியில பேசிட்டு இருக்காரு, நீ என்ன லட்சத்துல பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா இவர் எனக்கு 90 லட்சம் போதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. இது அந்த பில்டர்ஸ் புடிச்சுக்கிறாரு. அதான் அவரே சொல்லிட்டார்ல, இந்தாங்க காசுன்ற மாதிரி வேகமா காசெல்லாம் தந்துடுறாரு. இருந்தாலுமே லாயர் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு தனியா 1 கோடி ரூபாய் தரேன், அமைதியா விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால வெறும் 90 லட்சம் ரூபாய்க்கே டீல முடிச்சிடுறாங்க. ஒய்ஃப் கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும்ல, கோயில்ல வச்சு சொல்லிக்கலாம், சர்ப்ரைஸா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்றாங்க. இப்ப இந்த காந்தி இருக்கார்ல, ஒய்ஃப கோயிலுக்கு கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப படிக்கட்டெல்லாம் ஏறி அந்த இடத்துல இவங்க சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பத்திரிகையில இருக்கிறத வாசிக்கிறாங்க. இந்த நாள் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை பாக்குற ஒய்ஃபுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவருமே அட்வான்ஸ் காசு மாதிரி ஒரு அமௌண்ட்டை தராரு. வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் தராரு. இதை பாக்குற ஹீரோக்கு கடுப்பாயிருது. என்ன அட்வான்ஸா வெறும் 5 லட்சம் ரூபாய் தந்திருக்காரு, இன்னும் நிறைய வேணும், சீக்கிரமா பேசி வாங்கன்ற மாதிரி இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கீதா கிட்ட சொல்றாரு. இன்னும் 1 மாசத்துல அந்த ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அதனால அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் சேர்த்த மாதிரி தான் இவர் 90 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேர் பழகிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பழகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த இடத்துலயும் ஒரு சாங் மாதிரி தான் இதெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் கிட்ட தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரு. அந்த அண்ணனுக்கு தான் எப்பவுமே கோயில திருவிழாக்கான கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஆனா இந்த வாட்டி ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. சின்னதா கூட ஒரு சொதப்பல ஏற்பட விடக்கூடாது, நல்லபடியா பண்ணுன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துக்கு காந்தியே இன்வைட் பண்ணிருப்பாரு. இப்ப காந்தி ஜாலியா டான்ஸ் பண்றாரு. அதே மாதிரி காசெல்லாம் தந்துடுறாரு. கீதா கேட்டு தான் காசை தந்திருக்காரு போல. ஹீரோ முக்கியமான பொருள்லாம் சொந்தமா வாங்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட இவர் காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதனால இந்த இடத்துல எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை போது போல எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காசை வாங்கிட்டு போன ஏஜென்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் காசை முதல்ல புடிப்பா, இன்னும் நியூஸை பார்க்கலையா பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டெல்லாம் பேன் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதையோட தொடக்கமே 2016ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2016ல அந்த விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அந்த விஷயம் நடக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பா மாறிடுறாங்க. இருக்க காசெல்லாம் மாத்தணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த காசெல்லாம் என்னால இதுக்கப்புறம் வாங்கிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போதுன்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. ஐயோ அப்போ ஒய்ஃப் நினைச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி காந்தி ஷாக் ஆகுறாரு. இங்கதான் இன்டர்வல நமக்கு போடுறாங்க. இப்ப பாஸ்ட் கண்ணம்மாவை நமக்கு காட்டுறாங்க. காந்தி அப்ப நமக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்ற மாதிரி சோகமா கேக்குறாங்க. இது எல்லாமே காந்திக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் தெரிய விடாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப காந்தியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. செல்லாத நோட்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும், பேசினபடி காசு தாங்க, நான் நடத்தி தரேன், இல்லனா என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி புலம்புறாரு. பேங்க்ல மாத்துறதுக்கு அனுமதி தந்திருப்பாங்க. இவங்களுமே லைன்ல எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. எப்படியாவது நிறைய காசை மாத்திரலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வெறும் 2000 ரூபாய் 4000 ரூபாய் தான் மாத்த முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி இவ்வளவு காசை நம்ம மாத்துறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. நிறைய மக்கள் இதனால ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை போது. நிறைய பேர் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பழைய நோட்டு தானே இருக்கும். அதனால நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுது. இவர் நினைச்சதை பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஹீரோ ஏற்கனவே கோவத்துல இருக்கும் போது காந்தி வேற ஏதாவது பண்ணுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே கோவத்துல காந்தி பிடிச்சு கத்திலாம் விட்டுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கேர்ள் ஃபிரெண்ட் கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப மணி ஆளுங்களோட நின்னுட்டு இருக்காரு. என்னடா ஏரியால பொண்ணு கூட எப்ப பாரு சுத்திட்டு இருக்க, உன்கிட்ட தான் பொண்ணு இருக்குன்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியா, முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி இறங்க வைக்கிறாரு. பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இங்க இருந்து பைக்கை நீ தள்ளிட்டு தான் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ அதுக்கும் சரின்ற மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. நீ எதுக்காக அமைதியா வர, அவனை அடிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பிரச்சனைலாம் வேணாம், அமைதியா வான்ற மாதிரி சொல்றாரு. பணத்தை நிறைய பேர் மாத்தி தந்து கமிஷன் மாதிரிலாம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நல்லா காசு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இருக்க காசை பேசாம இப்படி மாத்திட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவருமே ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கருப்பு பணத்தை வெளியே எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் லாக் பண்றதுக்காக தான் செக்கிங் போயிட்டு இருக்கு. அச்சோ நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லையன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு.
ரெண்டு பக்கமும் போலீஸ் இருக்காங்கப்பா, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியும் 1 லட்சம் ரூபாய் தானே கையில வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா 90 லட்சம் ரூபாயும் கையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி அங்கேயே இருங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒரு கடையில் தான் டீ குடிச்சிட்டு இருக்காரு. இவர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கான்ஸ்டபிளுமே இவரை குறுகுறுன்னு பாக்குறாரு. என்ன இவ்வளவு பெரிய பேக வச்சிருக்காருன்னு யோசிக்கிறாரு. பேக்ல என்ன இருக்குன்னு இவர் செக் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அங்க பணம் மாட்டிக்குது போல. இவர் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களை யாரு மொத்த காசையும் தூக்கிட்டு வர சொன்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. இப்ப ரெண்டு பக்கமும் செக்கிங் போயிட்டு இருக்கு. எப்படி இந்த இடத்தை தாண்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பேசாம இவங்க கூட சேர்ந்த மாதிரி போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே அந்த கேங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காந்தி சமாளிச்சிட்டு இருக்காரு. காந்தி கிட்ட ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தந்து இது மூலியமா ஏதாவது பண்ணுப்பான்னு கேக்குறாரு. இது மூலியமாலாம் நீங்க கேக்குற மாதிரி பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. காந்தி ஒரு பேங்க்ல இருக்காருல்ல, அந்த பேங்கோட மேனேஜர் ஹீரோக்கு பழக்கமானவரா இருப்பாரு. ஏற்கனவே ஈவென்ட்லாம் பண்ணி தந்திருப்பாரு. அவர்கிட்ட பேசி பார்த்தா என்ன, அவர் மனசு வச்சா காசை மாத்திரலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. சரி எவ்வளவு காசு மாத்தணும்னு கேக்குறாரு. 90 லட்சம் ரூபாய் கிட்ட மாத்தணும்னு சொல்றாங்க. அவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ப்ராப்பரா இடத்தை சேல் பண்ணி வாங்கியிருக்க மாட்டாங்க, அதுதான் இவங்களுக்கு சிக்கலா இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஏஜென்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்பவுமே மேனேஜர் அவரா பேச மாட்டாரு, என்ன வச்சுதான் பேசுவாரு. என்ன உங்களுக்கு காசை மாத்தணும் அவ்வளவுதானே, என் கூட நடந்து வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நடக்க வச்சு ஒரு தியேட்டருக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எவ்வளவு காசு மாத்தணும்னு கேக்குறாரு. இவங்களுமே 90 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதுல எனக்கு 20% கமிஷன், 18 லட்சம் ரூபாய் நான் எடுத்து பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த தியேட்டருக்கு போலீஸுங்க வராங்க. அதாவது இங்க இந்த மாதிரி காசை மாத்துறாங்கன்னு தெரிஞ்சுதான் போலீஸுங்க வராங்க. இது தெரிஞ்சன இவருமே ஓடிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. சீக்கிரமா ஓடு காந்தி, மாட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சாமர்த்தியமா தப்பிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்காருல, காசெல்லாம் பத்திரமா இருக்கா, ஒரு எட்டு பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசெல்லாம் இல்லையப்பா, காசு எல்லாமே வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. யோ அப்புறம் எதுக்கு ஓடுன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீ தானப்பா ஓடு ஓடுன்னு சொன்ன, அதனால தான் ஓடிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ மொக்க வாங்கினதை நினைச்சு கீதா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் 4 டிஷ்ஷே தான் திரும்ப திரும்ப செய்வாங்க. ஆனா அதை கூட சாப்பிட்டு பார்த்துட்டு தினமும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்னமோ தினமும் வெரைட்டியா செய்யற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ற, சாதாரண தயிர் சோறு தானே அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, நீ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா டிப்ஸா எவ்வளவு தருவன்னு கேக்குறாரு. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தருவன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஒரு ஹோட்டல்ல தெரியாதவனுக்கே நீ 10 ரூபாய் 20 ரூபாய் தர, உனக்காகவே ஆசாசையா செய்யற ஒய்ஃபுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா, அப்படி சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துரும் கேக்குறாரு. இதுக்கு ஹீரோவால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, அமைதியா இருக்காரு. இப்ப இவங்களுமே வேற ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. அதாவது பழைய காசையே நம்ம தரலாம், அதை வச்சே வேலை பண்றதுக்கு சிலர் ரெடியா இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுங்களை பிடிச்சி வேலையெல்லாம் நடத்தலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க மூவ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வேலை மட்டும் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் புது 2000 ரூபாய் தாங்க, அப்பதான் வேலை நடக்கும்னு சொல்றாங்க. சோ இவங்க நினைச்சதை இவங்களால பண்ண முடியல. வேற ஒரு ஏஜென்ட் 30% கமிஷன் எடுத்து காசை தரேன்ற மாதிரி காந்தி கிட்ட பேசியிருப்பாரு. நான் பேசாம அவர்கிட்ட போய் காசை மாத்திரவா அப்படின்ற மாதிரி காந்தி கேக்குறாரு. இந்த மாதிரி காசை மாத்துறதுக்கு போறவங்கள சாவடிக்கிறாங்களாம், அவசரப்பட்டு காசெல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரின்னு காந்தி ஏத்துக்கிறாரு. மச்சான் வேலை முடிஞ்சா நல்லது தானே ஃப்ரெண்டு கேக்குறாரு. அவரை வேலையை முடிக்க விடக்கூடாது, நம்ம தான் இந்த வேலையை முடிக்கணும், அப்பதான் கமிஷனா இதுலயும் ஒரு காசை பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மச்சான் இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃப் பொட்டு வைக்காம இருக்கிறதே இவர் கவனிக்கிறாரு. ஓஹோ கவனிச்சிட்டீங்களா, கொஞ்ச நாள் என்ன நீங்க கவனிக்கிறதே இல்ல, வேகமா ஓடுறீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப இவர் வேகமா உள்ள வந்து பொட்டு எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வைக்கிறாரு. கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனால தான் கவனிக்கல, சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இவங்க சுத்தி போட்டு இவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேற ஒரு பார்ட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் ரவுடி மாதிரி தெரியுது. இப்ப அவர்கிட்ட பேசும்போது அவர் 40% கமிஷனா எடுத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நாட்கள் நெருங்கி வந்துருது. அதனால கண்ணம்மாக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. காசு சேர்க்கறதுல ஏதாவது பிரச்சனையா, அவர் கொஞ்ச நாளா அப்செட்டா இருக்காருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்ப காந்தி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி இவங்களுமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா காந்தி இங்க இருந்து காணாம போயிடுறாரு. அவர் எப்பவுமே ஹெல்மெட் போட்டு தான் போவாரு. ஆனா ஹெல்மெட் கீழே விழுந்து கிடக்கு, எங்க போயிருப்பாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல ஹீரோ தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே காந்தியை தேடியும் கண்டுபிடிக்க முடியல போல. இப்பதான் திடீர்னு ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே
கிளம்பணும்ன்ற மாதிரி வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் வரட்டும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வெயிட் பண்றாரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. காசு எப்படியாவது மாத்தி ஆகணும்ன்ற மாதிரி காந்தி யோசிச்சிருப்பாரு. ஹீரோ ஒரு ஏஜென்ட்ட பார்த்தாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவருமே 50% கமிஷன்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவர் இருக்க காசு எல்லாத்தையும் அடிக்க நினைக்கிறது இவருக்கு தெரியுது. அதனால காந்தி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி காந்தி எங்க தான் போனாரு அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா. தேடிட்டு இருக்கிறது அந்த மணி பாக்குறாரு. ஹீரோ நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்தாருல, அதனால மணிக்கு ஹீரோ மேல செம்ம கோபம் இருக்கும். இன்னைக்கு 4 காட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அவனை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் காந்தி எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காருல, ஒரு இடத்துல ஆளுங்கெல்லாம் காந்தியை போட்டு அடிக்கிறத பாக்குறாரு. துரத்துன ஆளுங்க தான் காந்தியை பிடிச்சிருக்காங்க போல, மொத்த காசையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, கையெல்லாம் முறுக்கிறாரு. சண்டை போடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள யாரோ மண்டையிலேயே அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மணியும் ஆளுங்களும் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப இவர் முதல்ல மணி கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போடுறாரு. நானும் பொறுத்து பொறுத்து போறேன், கேட்க மாட்டியான்ற மாதிரி மணியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேங்க ஓட விட்டுட்டார்ல, இப்ப வேகமா அந்த பெரியவருக்கு பக்கத்துல வராரு. பேக புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே இந்த இடத்தை விட்டு தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில இந்த பெரியவரோட கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். வாங்க ஓடிடலான்ற மாதிரி ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பெரியவர் திரும்பி அந்த இடத்துக்கிட்ட வந்து கண்ணாடியை எடுக்கிறாரு. உடஞ்சு போயிருக்கும், இருந்தாலுமே அந்த கண்ணாடியை எடுக்கிறாரு. அதான் உடஞ்சிருச்சுல, அதை ஏன் எடுக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. இது கண்ணமா வாங்கி தந்த கண்ணாடின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. என்னமோ புது ஜோடி மாதிரி கண்ணமா கண்ணமான்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. இதை கேட்கிற அந்த பெரியவர் பலார்னு கண்ணத்திலே ஒரு அற விடுறாரு. எதை பாத்திரம் அசிங்கம்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லவ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, 2 பேருக்குள்ள நிறைய சந்தோஷம் வந்திருக்கலாம், நிறைய துக்கம் வந்திருக்கலாம், நிறைய சண்டைகள் வந்திருக்கலாம். இது எல்லாம் சலிக்க சலிக்க நடந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் மேல அன்பு குறையலன்னு வச்சுக்கோ, அதுதான் உண்மையான லவ். நாங்க பண்றது உண்மையான லவ்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ அமைதியாயிடுறாரு. நம்ம பேசினதான் தப்புன்றதை புரிஞ்சுக்கிறாரு. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுமே ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ரொம்ப பதட்டமா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே வரத பாக்குறாங்க. காயத்தோட வேற வந்திருக்காங்கல்ல, ஒய்ஃப் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் நடந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு இருக்காரு. நீங்க விழுந்தது இல்லாம இந்த பையனையும் விழ வச்சிட்டீங்களா, இதுக்காக தான் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னேன், ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கீதாவும் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. ஒய்ஃப் உள்ள போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹஸ்பண்டுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால ஒய்ஃப் காலெல்லாம் அமைக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இவர் இருக்கார்ல, நீ நேரத்துக்கு போய் படு, உடம்பு கெட்டு போயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே அமைக்கி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டு கேட்கறது நின்றுது. அதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் தூங்கணும்ன்றதுக்காக இவங்களே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஒய்ஃப் இந்த இடத்துல இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஒய்ஃப் கிட்ட சேவிங்ஸா ஒரு 90,000 ரூபாய் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. இவங்க எதுக்காக சேர்த்தாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இளமை காலத்துல பைக்ல வருவாரு பாத்தீங்களா, அந்த பைக்ல அவர் வரும்போது ஹீரோ மாதிரி இருப்பாரு. அந்த பைக்கை திரும்பி அவருக்கு வாங்கி தரணும்னு சேர்க்க ஆரம்பிச்சேன். கண்ணம்மா நீ வேலைக்கெல்லாம் போகாதன்னு எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அதை மீறியும் இந்த காசை சேர்க்கறதுக்காக தான் நான் வேலைக்கெல்லாம் போனேன். பைக்கை வாங்கிடலான்னு பார்த்தா அதோட விலை ஏறிக்கிட்டே இருந்தது. என்னால வாங்கவே முடியல. என்னோட 20 வயசுல நான் ஆசையா கல்யாணத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் அதுபடியே பண்ணி தீரணும்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. இந்த காசை வச்சு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க, அது மட்டுமே போதும். கல்யாணம் நடந்தா போதும், அப்படிதான் நடக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 1000 ரூபாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஏன்னா காந்தியோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு, ஒரு புது கண்ணாடி வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கீதாவும் இங்கதான் இருந்திருப்பாங்க. உண்மையான அன்புனா என்னன்றது இப்பயாவது உனக்கு புரியுதா இல்லையா? எப்ப பாரு காசு காசு, நீ காசு பின்னாடி மட்டும் தான் ஓடிட்டு இருக்க, உண்மையான அன்பை பத்தி நீ கவலையே படலன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரொம்ப ஆசையா பேசுவாங்க. அதெல்லாம் கவனிக்காம வேலையில மும்மரமா இருப்பாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சில சமயம் நீ என்ன லவ் பண்ணல, வேலைக்காரி மாதிரி தான் யூஸ் பண்றேன்னு கூட எனக்கு தோணும். அந்த அளவுக்கு தான் நீ என்ன மதிச்சிட்டு இருக்க, எனக்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன பொட்டு வச்சிருக்கேன்றது உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவருக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க. இவர் எதுவுமே பேசாம இவங்க பேசுற எல்லாத்தையும் அமைதியா கேட்கிறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா விட்டு போயிருப்பாரு. அம்மா தனியா வளர்த்திருப்பாங்க. அம்மாவும் ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி ஹீரோயின் கிட்ட அடிக்கடி இவர் புலம்பிட்டு இருப்பாரு. நீ அடிக்கடி அதை பத்தி என்கிட்ட புலம்புவல்ல, உன் அப்பா பண்ணது தப்புனா நீ பண்ணிட்டு இருக்கிறதும் தப்பு தான், அது நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நீ மாறுவ. நம்ம 2 பேருக்குள்ள இதுக்கப்புறம் செட் ஆகாது, என்னை இதோட விட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க.
இவங்க ரோட்டு கிட்ட வரும்போது இவர் பின்னாடியே வந்து இவங்களை தடுத்துறாரு. இன்னைக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் இல்ல, இந்த கடைசி ஒரு வாரத்துல நீ என்னென்ன ட்ரெஸ் போட்டன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு முன்னாடி லைஃப்ல நான் செட்டில் ஆகணும், அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னோட அப்பா ஒழுங்கா சம்பாரிச்சிருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால தான் அப்பத்துல இருந்து சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக உன்னை நான் லவ் பண்ணல நினைக்காத, ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இதை தாண்டி என்னை விட்டு போனோம்னு நினைச்சனா நீ போய்க்கோன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிட்டு இவர் திரும்பி சோகமா நின்னுட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, காந்தி ரொம்ப பாவம், நம்மளாவது செலவு பண்ணி காந்திக்கு இந்த விஷயத்த பண்ணி வைக்கணும், ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவர்கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால எல்லா ஏற்பாடையும் இவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, பிளான் படி கல்யாணத்தை பண்ணிரலாம்ன்ற மாதிரி கண்ணம்மா கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் காந்தியை எழுப்புறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க எழுப்ப காந்தி எந்திரிக்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல காந்தி இறந்து போயிட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம முன்கூட்டியே இந்த விஷயத்த பண்ணிருக்கலாமே, இப்படி சாக விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. சரி பரவாயில்ல, இந்த நாள் நினைச்ச விஷயத்த பண்ணோம், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இன்னைக்கு இவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா கல்யாணம் நடந்தா என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்காக இவங்க நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இறந்துட்டா ரிச்சுவல் நடக்கும்ல, அதுவும் நடக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதுவும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒய்ஃப் ரொம்ப சோகமா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாடியை எடுக்க வேண்டிய நேரமும் வந்துருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒய்ஃப்ங்கலாம் வரக்கூடாது இல்ல, ஒய்ஃப் வீட்ல தான் இருக்காங்க. வீட்ல இருக்கும்போது சின்ன வயசு காந்தி தெரியறாரு. அவர் பைக்ல இவங்களை கூப்பிடுற மாதிரியே தோணுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தனியா அவரை நோக்கி நடந்து போற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. பையன் தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப ஹீரோ தான் பையன் மாதிரி முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்சு இவங்களுமே வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் காணாம போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எங்க போயிருப்பாங்கன்ற மாதிரி எல்லா இடமும் தேடி அலையறாங்க. அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி போனாங்கல்ல, நமக்கு தான் அது தெரியும். இப்ப திடீர்னு வீட்ல இருக்க நாய் எங்கேயோ ஓடுது. இவங்களுமே எங்க போகுதுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அங்க என்ன பாக்குறாங்கன்னு தெரியல. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. இந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, காந்திக்கு நீங்க என்ன வேணும்னு கேக்குறாரு. நாய் ஒரு இடத்துக்கு கூட்டு போச்சுல, அங்க ஒரு குழந்தை தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க காந்தின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. சார் நாங்க தான் ஆசிரமத்துல சேர்த்து விட்டோன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. எங்க பார்த்து வச்சுக்க மாட்டீங்களா, அவன் தப்பிச்சு போற அளவுக்கு என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கூட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க மூலியமா அந்த காந்தியை ஒப்படைச்சிடுறாரு. அந்த காந்தின்ற பையனை இவர் சந்தோஷமா தூக்கி கொஞ்சுறாரு. அன்னைக்கு கிடைச்சான்ல, அதனால தான் இவங்க காந்தின்ற மாதிரி பேர் வச்சு ஆசிரமத்துல சேர்த்திருப்பாங்க. நடுவுல அந்த பையனை கூட்டு வந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல. இப்ப ஹீரோ இருக்காருல, நம்ம மொத்தமா காந்தியை கூட வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே காந்தி கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அந்த ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஒய்ஃப் வேற ஒரு பகுதியில இப்ப இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. பிச்சை எடுக்கிறவங்க நினைச்சோம், அவங்க பேக்ல துணிமணி இருக்கும்னு பார்த்தா காசா இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க அந்த காசெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் மாதிரிலாம் இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணம்மா மனநலம் பாதிக்கப்பட்டு வேற ஒரு பகுதியில இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, இப்ப இறந்து போயிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.